அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா, ப்ரெஷர் ஃபுட் ராடு வந்து டைட்டு, அதாவது ஸ்டெக் ஆகி நிற்கிது. மேலேக்கு தூக்குனா ஏறல, இறக்குனாலும் இறங்கலை. இப்போ நம்ம அதை கழட்டி என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்க்க போகிறோம். அதனால் அதில் நம்ம 3 ஸ்க்ரூவை முதல்ல கழட்டிடுறோம். கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மேலே ஸ்டெக் ஆகி நிற்கிது. அதில் சவுண்டும் வருது. அதனால் என்ன பண்ணேன், க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆயில் போட ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த க்ளீன் பண்ண வீடியோவை நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எங்கெங்கே போடணுமோ போட்டு பார்த்தாச்சு. போட்ட பிறகும் அந்த சவுண்டு வருது. அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கலர் சேஞ்ச் துரு பிடிச்சி லைட்டாக அந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்கு. நல்லா ஆயில் போட்டு ஃப்ரீ பண்ணி பார்த்தேன், ஃப்ரீ ஆகலை. அந்த ரப்பரையும் மேலே தூக்கிட்டு ஆயில் போட்டு பார்த்தேன், அப்பயும் வந்து அது ஃப்ரீ ஆகலை. அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ரெஷர் ஃபுட்டோட கேப்பை கழட்டிட்டு எல்லாத்தையுமே கழட்டி அதை க்ளீன் பண்ணி போட்டுடலாம் சொல்லிட்டு கழட்ட ஆரம்பித்தேன். கழட்டும் போது பார்த்து கழட்டுங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் கழட்டுங்க, ஓகேங்களா? கழட்டும் போது ரொம்ப லாங் இது கேப் வந்து, அதனால் வந்து நல்லா பொறுமையாக கழட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட் அப்படியே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ரெஷர் ஃபுட்டு ராடும் வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கீழ்ப்பக்கம் பாருங்கள், நான் விரல வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு விரல் தெரிஞ்சிருக்கும். அதை கை வைக்கிறோம் பாருங்கள், துரு பிடிச்சி போச்சு. துரு பிடிச்சி இதனால் ஸ்டெக் ஆகி நிற்கிது. அதை நானும் தொடச்சி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அப்படியே தான் இருக்குது. சரி, அதனால் ஃபுல்லாகவே கழட்டிடலாம் சொல்லிட்டு கழட்ட ஆரம்பிச்சாச்சு. அதை பாருங்கள், அந்த ராடை எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்த பிறகு தெரியும் உங்களுக்கு, கிட்ட காமிக்கிறேன் நான். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சி ஆயில் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். இதுமாரி துரு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்டோட ராடு வந்து பார்த்திங்கன்னா டைட் பிடிக்கும், தான் சத்தம் வரும், டைட் பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது அதை கழட்டி தொடச்சி, அதாவது வந்து அந்த பிளேட்டை வந்து கழட்டிட்டு அது உள்ள டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு ஆயில் போட்டு சும்மா லைட்டாக ஆயில் போடுங்க. ஆல்ரெடி அதில் ஆயில் போகும் லைட்டாக, இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை ஆயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயில் போட்டுட்டு தொடச்சிடுங்க எப்போவுமே. இப்போ நான் உள்ளே இருக்கிற அந்த துருவெல்லாம் வந்து துணி போட்டு நல்லா 4-5 முறை நல்லா இழுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுட் பாரில் வந்து இப்போ அந்த எமிரி போட்டு நல்லா நைஸாக இருக்கிற எமிரி போட்டு தேய்ச்சிட்டேன். தேய்ச்சவொடனே நல்லா ஷைனிங் வந்துடுச்சு. ஃபுல்லாத்தையும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் திரும்ப மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுமாதிரி மாட்டுறதுக்கு முன்னாடி எந்த பொருள் கழட்டி மாட்டினாலும் சரி, கண்டிப்பாக ஆயில் போடுங்க. ஆயில் போட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் அதில் போடும்போது ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு ஆயில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி பவர் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆயிலை வந்து மந்த்லி ஒரு முறையாவது ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நான் ரொம்ப நாளைக்கு ஒரு முறை தான் தைக்கிறேன் அப்படின்னா ஆயில் கலர் பண்ணுங்கள், எல்லோ கலரில் மாறக்கூடாது. அதுமாரி மாறிடுச்சுன்னா ஆயிலை மாற்றிடுங்க. கீழே அதுமாதிரி டஸ்ட்டு வந்து பிளாக் கலர் டஸ்ட்டு வந்து ஆயில் டேங்க்கில் உட்காரும். அதுமாரிலாம் வந்து உட்கார வைக்காதீங்க. அதுமாரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் போகிற இடத்துல
அடைப்பாயிடும். அதனால் வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணினே இருங்க. மந்த்லி ஒரு முறையாவது இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஆயிலை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு அந்த ராடு வந்து. அதுமாரி எந்தெந்த ஸ்க்ரூலாம் கழட்டினீங்களோ அந்த ஸ்க்ரூலாம் வந்து கரெக்டாக ஃபுல் டைட்டு வைங்க. நீங்கள் ஃபுல் டைட்டு வச்சா தான் உங்களுக்கு தைக்கும்போது லூஸ் ஆகாது. அதனால் வந்து கரெக்டாக ஃபுல் டைட் வைங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் ஃபுட்டோட ஸ்ப்ரிங்கு போட்டு மேலே கேப்பை போடணும். ப்ரெஷர் ஃபுட் கேப்பு. அதேமாதிரி நீங்கள் கழட்டும் போது என்ன அளவுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் நெட்டு மாரி இருக்கும். அதில் கீழே டைட் பண்ணுறதுல அது கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த அளவு வச்சு எப்போவுமே டைட் பண்ணிங்க. உங்கள் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட் பண்ணிங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு அளவுக்காக சொல்கிறேன் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இதில் வரல. இப்போ நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு முறை நம்ம டைட் வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த கப்பு மாட்ட போகிறோம். அந்த மூடியை மாட்டிட்டு திரும்ப நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலேயும் கீழே தூக்கி பார்ப்போம். இப்போ வந்து சவுண்டு வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காலையில்